சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நடராஜ் என்று அறிமுகமாகி ஐயனுடைய புகழை எல்லாருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயனுடைய ஜீவ சமாதியில் பாருங்கள், ஐயனுடைய குடியில் இருக்கட்டும், இல்லை கோம்பை காடாக இருக்கட்டும், ஐயனுடைய வாழ்ந்த வீடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி மதுரை யானை சபையாக இருக்கட்டும், எங்கேயுமே பாருங்கள் ஐயனுடைய புகழை தேடி எல்லோரும் நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லோருக்கும் நல்லது நடத்திக்கிட்டே இருக்கார் எங்கள் ஐயன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீடு கட்டணும் சார், எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஆனால் வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாக தடங்களாக இருக்குது, என்னால் முடியலை சார். ஒன்று பேங்க்கில் லோன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, பண வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது, ஓகேவா? இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் வீடு கட்டுற பாக்கியம் உங்களுக்கு அதிகபட்சம் 48 நாளில் உங்களுக்கு கை கூடும். ஐயன் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடுவார். 2 செங்கல் மட்டும் கொண்டுட்டு போங்க, 2 செங்கல் கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருந்து செங்கல் கொண்டுட்டு போங்க, கொண்டு போய் ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் வச்சுட்டு வாங்க. விரிஞ்ச மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் போய் வச்சுட்டு மனதார வேண்டிட்டு வாங்க. ஐயனே, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், என்னை நல்லபடியாக நான் வீடு கட்டணும், லோன் சேங்ஷன் ஆகணும், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வீட்டில் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லி நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வர்றேன். அதே மாதிரி நாளுக்கு நாள் கூட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஜீவசமாதிகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அவ்வளோ ஜீவசமாதிலையும் இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. திருவண்ணாமலைக்கு நிகரான கூட்டம் இன்றைக்கி பழனி கணக்கம்பட்டியில் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருந்து உங்களோட சொந்த காசில் வாங்குங்க. ஏன்னா அடுத்தவங்களோட காசில் நீங்கள் வாங்கக்கூடாது. உங்கள் மாமாவோ மச்சானோ அவங்க 2 செங்கல் வாங்கிட்டு வந்தோம், 2 செங்கல் மிஞ்சி போனால் எவ்வளோ சார், 20 ரூபா தானே சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் வாங்கிட்டு போய் ஐயனுடைய ஜீவ சமாதியில் ஐயனுடைய விரிஞ்சு மரம் பார்த்தீங்களா, அந்த மரத்தடியில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 4 அந்த டயத்தில் கொண்டு போய் வச்சு மனதார நீங்கள் வேண்டிட்டு வாங்க. உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு, எனக்கு நல்லபடியாக வீடு கட்டணும், எனக்கு நீங்கள் தான் என் கூட இருந்து பக்க பலமாக இருந்து ஒரு நல்ல என்ஜினியராக இருந்து எனக்கு நல்ல வீடை கட்டி கொடுத்துட்டு வாங்கன்னு வேண்டிட்டு வாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 48 நாளில் உங்களுக்கு ஐயன் நல்ல வீடு கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துருவாரு, நீங்கள் கட்டிடுவீங்க. இது என்னோட சொந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.